ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். சில மாதங்களுக்கு முன்பு ஒரு அருமையான சகோதரி, அவர்கள் கிறிஸ்தவ மார்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் அல்ல, ஆனால் இயேசு கிறிஸ்துவை மிகவும் நேசிக்கிற ஒரு அருமையான சகோதரி. அவர்களுக்கு குடும்பமாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 2 வாலிப பிள்ளைகள் கல்லூரியிலே படித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே அவர்கள் ஒரு நாள் என்னோடு கூட தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு, இயேசு கிறிஸ்துவை நான் எந்த அளவுக்கு நம்புகிறேன் என்று உங்களுக்கு தெரியும். நான் ஆண்டவருடைய வேதத்தை, உங்களுடைய பைபிளை நான் படித்து கொண்டே இருக்கிறேன். ஒரு நாள் கூட நான் ஜெபிக்காமல் இருந்ததில்லை. என்னுடைய மனதறிந்து நான் எந்த தவறும் எந்த கெடுதலும் யாருக்கும் நான் செய்ய நினைத்ததில்லை. ஆனால் என்னுடைய குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் என்று கண்ணீரோடு பேசினார்கள். அந்த சகோதரியும் அவருடைய கணவரும் அரசு மேல்நிலைப் பள்ளியிலே ஆசிரியர்களாக பணியாற்றுகிறவர்கள். ஆண்டவருடைய குடும்பத்தை உலக பிரகாரமாய் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருக்கிறார். ஆனால் குடும்பத்துக்குள்ளே மிகப்பெரிய பிரச்சனைகள், போராட்டங்கள், நிம்மதி இல்லை. எப்படியாவது ஜெபியுங்கள் அண்ணா என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். பிரியமானவர்களே, இதே போல இன்னும் நிறைய பேர், ஒருவேளை கிறிஸ்தவர்கள் கூட நன்றாய் பைபிள் வாசித்து ஆலயத்துக்கு சென்று மனதால் கூட யாருக்கும் தீமை நினைக்காமல் தான் உண்டு தன் குடும்பம் உண்டு என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற பல குடும்பங்களுக்குள்ளேயும் ஏராளமான பிரச்சனைகள். இந்த காலை தியானத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தையை நினைப்பூட்டுகிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. இன்றைக்கு உலகத்தில் கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, கிறிஸ்தவர் அல்லாதவர்களும் ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கிறவர்கள் உண்டு. ஆகவே அவரை நேசிக்க துவங்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே பல பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்கிறார்கள். ஒருவேளை இந்த காலை வேளையில் நீங்களும் பிரச்சனைகளோடு இந்த காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ஒருவேளை இன்றைக்கு நடக்கிறது நமக்கு தீமையாக இருக்கும், கொலை நடுங்க வைக்கும் காரியமாக இருக்கும். ஐயோ, என் குடும்பம் என்னாவது, என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னாவது என்கிற பெரிய ஒரு தயக்கம், ஒரு பெரிய மன போராட்டத்தில் ஒருவேளை நீங்கள் இருக்கலாம் சகோதரி. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவரை நீங்கள் நேசிக்கிறது உண்மையானால், அவரிடத்தில் நீங்கள் அன்பு கூறுகிறீர்கள், ஆகவே உங்களுக்கு நடக்கிற எல்லா காரியங்களும் நன்மையாய் வந்து முடியும். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். இதை ஆரம்பத்திலே சொன்னால் நமக்கு புரியாது. யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அவன் ஆண்டவரை அதிகமாய் அன்பு கூர்ந்த ஒரு சகோதரர் யோசேப். அவர் வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே தீமையாக தான் இருந்துச்சு. ஆனால் மிகப்பெரிய ஒரு நன்மையில் கொண்டு போய் ஆண்டவர் நிறுத்தினார். அது வரைக்கும் அவர் உபத்திரவத்தை அனுபவித்தார். இன்றைக்கு துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள், ஆறுதல் அடைவீர்கள். மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த காலை தியானத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். மிகுந்த வேதனையிலும் குடும்ப பிரச்சனைகளிலும் போராட்டங்களிலும் சிக்கி இருக்கிற முடிய பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்து நம்பி விசுவாசித்து பொறுமையாய் இந்த உபத்திரவங்களை சந்திக்க கிருபை தார். பொறுமையாய் அமைதி காத்து கொஞ்ச நாள் காத்திருக்க உதவி செய். அவர்களுக்கு நீர் வைத்திருக்கிற அந்த மகா பெரிய நன்மைகளை அவர்கள் கண்டுகொள்ளும்படி கிருபை தார். ஆசீர்வதியும். பிரச்சனைகளை தாங்கிக் கொள்ளுகிற மனப்பக்குவத்தை தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.